பொற்காலம் கேட்டாலே ஏதோ ஒரு பழங்காலத்துல தொலைஞ்சு போன கனவு மாதிரி இருக்குல்ல. ஆனா அந்த பொற்காலத்தோட சாவி நம்ம கிட்ட இப்போ இந்த நிமிஷத்திலேயே இருக்குன்னு சொன்னா, வாங்க அந்த ரகசியத்தை நாம ஒன்னா சேர்ந்து திறக்கலாம். நாம தேடிட்டு இருக்கிற அந்த ரகசியத்துக்கான பதில் அது வேற எங்கேயும் இல்ல, இந்த ஒரு பக்கத்துல தான் இருக்கு. இது சுவாமி சித்வாமானந்தரோட தினசரி தியானம்ங்கிற புத்தகத்திலேருந்து எடுத்த ஒரு சின்ன பகுதி தான். பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே ஒளிஞ்சிருக்கு. ஆமாங்க, பார்க்க சாதாரணமா இருந்தாலும் இந்த ஒரு பக்கம்தான் அந்த பொற்காலத்துக்கான சாவி. இது நம்மளோட மொத்த பார்வையுமே மாத்த போற ஒரு ரகசியத்தை சொல்ல போகுது. சோ ரொம்ப கவனமா கேளுங்க. சரி, வாங்க முதல்ல பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிருத யுகம், அதாவது பொற்காலம்னு சொல்றோமே, அதுக்கு உண்மையிலேயே என்ன அர்த்தம், அத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம். பொதுவா நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்? கிருதயுகம் இல்லனா பொற்காலம்னா அது தர்மம், அமைதி, சந்தோஷம்னு எல்லாம் நிறைஞ்சிருந்த ஒரு சூப்பரான காலம். ஆனா அது எப்பவோ முடிஞ்சு போன ஒரு கதை. இனிமே அதெல்லாம் திரும்ப வரவே வராதுன்னு தானே நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஒருவேளை இந்த பொற்காலம்ங்கிறது நாம நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு பழைய விஷயம் இல்லாம, நாம ஒவ்வொருத்தரும் இப்போ தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சாய்ஸா இருந்தா எப்படி இருக்கும்? சும்மா யோசிச்சு பாருங்களேன். அந்த கேள்விதான் நம்மள இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளிக்கு கூட்டிட்டு போகுது. அதாவது பொற்காலம்ங்கிறது ஒரு காலகட்டமே கிடையாது. அது ஒரு மனநிலை, ஒரு மைண்ட் செட். இதோ பாருங்க, அந்த ரகசியத்துக்கான பதில் இந்த ஒரு வரியில தான் இருக்கு. நல்ல மனமுடையவர் இன்று இப்பொழுதே கிருதயுகத்தை காணலாம். பாத்தீங்களா, எவ்ளோ சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான வார்த்தைகள். சரியான மனநிலை மட்டும் நமக்கு இருந்தா போதும், பொற்காலம் வேற எங்கேயோ இல்ல, இங்கேயே இப்பொழுதே இந்த நிமிஷத்திலேயே இருக்கு. அப்போ விஷயம் ரொம்ப சிம்பிள். நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். பொற்காலம் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. நாம நம்ம மனசை எப்படி வச்சிருக்கோங்கிறதுல தான் மொத்த விஷயமே இருக்கு. சோ இது வென் பத்தின கேள்வி கிடையாது, இது ஹவ் பத்தின கேள்வி. ஓகே, கேக்குறதுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லதா இருக்கு. ஆனா அந்த மனநிலைய அடையிறது எப்படி? அதெல்லாம் நிஜமாவே முடியுமா? வாங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னு ரொம்ப தெளிவா இப்போ பார்க்கலாம். சுவாமி சித்பவானந்தர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எல்லாம் சொல்லல. சிம்பிளா ஒரு 3 ஸ்டெப் தான் சொல்றாரு. ஸ்டெப் 1, சுயநலத்தா மொத்தமா ஒழிச்சிடணும். அதாவது நான் எனக்குன்னு மட்டும் யோசிக்கிறது நிறுத்தணும். ஸ்டெப் 2, பொறாம, பகை, மத்தவங்கள பத்தி புறம் பேசுறது, இந்த மாதிரி எல்லா நெகட்டிவ் விஷயங்களையும் கண்டுக்காம விட்டுறணும். இப்போ ஸ்டெப் 3, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். நமக்குள்ள தூய்மையான அன்பை வளர்த்துக்கணும். இந்த உள்ளன்பு எப்போ நமக்குள்ள வளர ஆரம்பிக்குதோ அப்பவே பொற்காலம் தானா ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ நாம கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இந்த 3 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு முன்னாடி ஒரு பெரிய தடை நிக்கும். அந்த கடைசி தடைய பத்தி தாயுமானவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த எல்லா படிகளையும் நாம செஞ்ச பிறகும் கூட தாண்ட வேண்டிய ஒரு கடைசி தடை இருக்கு. அது என்னவா இருக்கும்? அதுக்கான பதில் தாயுமானவரோட இந்த வரிகள்ல இருக்கு. தற்போதத்தாலே தலைகீழ் தாகையன். இதுல அந்த முதல் வார்த்தையை கவனிங்க. தற்போதம். தற்போதம்னா என்ன? நான்கிற அந்த அகந்தை, நம்ம ஈகோ. நாம பார்த்த அந்த பொறாமை, பகை, இது எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த ஈகோ தான். இத ஜெயிக்கிறது தான் கடைசி, அதே சமயம் மிகப்பெரிய சவால். அப்போ கடைசியா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பொற்காலம்ங்கிறது எங்கேயோ தூரத்துல வர்றதுக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் இல்ல. அது நமக்குள்ளேயே இருக்கு. அதை திறக்கிறதுக்கான சாவியும் இப்ப நம்ம கையில இருக்கு. கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்கான பொற்காலத்தை இன்னிக்கே இந்த கணமே தொடங்க நீங்க தயாரா?